வரதட்சணை புகார் பொய் என நிரூபணமானால் மனைவியை கணவர் விவாகரத்து செய்யலாம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஒரு பெண் தனது கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கூறப்பட்ட வரதட்சணை புகார் பொய்யானது என நிரூபணமானால் அந்த பெண்ணை விவாகரத்து செய்ய அவரது கணவருக்கு உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கேயு சுனிதா கடந்த 1995 ஆண்டு ஜூன் 30 தனது கணவர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதையடுத்து அதே ஆண்டு ஜூலை 14 அவரது கணவர் கேயு சீனிவாஸ் விவாகரத்து கோரி குடும்பநல நீதிமன்றத்தை அணுகினார். திருமண உறவை முறிக்கும் வகையில் மனைவி நடந்து கொண்டதாகவும் தனக்கு கொடுமை இழைத்துவிட்டதாகவும் அதில் கூறியிருந்தார். இதற்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் சுனிதா புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் சீனிவாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஹைதராபாத் நீதிமன்றம் கடந்த 2000ஆவது ஆண்டு ஜூன் 30 சீனிவாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்தது. முன்னதாக கடந்த 1999 ஆண்டு டிசம்பர் 30 சீனிவாசுக்கு விவாகரத்து வழங்கி குடும்பநல நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சுனிதா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதையடுத்து விவாகரத்து வழங்கிய குடும்பநல நீதிமன்றத்தின் உத்தரவை உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. இதுகுறித்து சீனிவாஸ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்ஜித் சென் மற்றும் பி.சி. பந்த் ஆகியோரடங்கிய அமர்வு கே.எஸ். சீனிவாஸ் மற்றும் கே.எஸ். சுனிதா ஆகியோரின் திருமணத்தை ரத்து செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. பொய்யாக வரதட்சணை புகார் கூறும் மனைவியை விவாகரத்து செய்ய கணவருக்கு உரிமை உண்டு என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரதிவாதி மனைவி திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பொய்யான குற்ற வழக்கு பதிவு செய்துள்ளார் என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகியுள்ளது. இதை கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்க வேண்டும். எனவே குடும்பநல நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை உறுதி செய்து இவர்களது திருமணத்தை ரத்து செய்கிறோம் என நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். மனைவி அளித்த வரதட்சணை கொடுமை புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து கணவன் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்டுவிட்டால் அது மண வாழ்க்கையில் தனக்கு கொடுமையை ஏற்படுத்திவிட்டது என்றும் மண வாழ்க்கை மீட்டு பெற முடியாத அளவுக்கு தன்னை பாதித்துவிட்டது irretrievably broken down என்றும் குறிப்பிட்டு இந்து திருமணச் சட்டம் பிரிவு 13(1)(1)(a) இன் கீழ் மனு தாக்கல் செய்து கணவர் விவாகரத்து கேட்டால் அது விவாகரத்து கொடுக்கப்பட வேண்டிய வழக்காகும் என் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது.